டாந்தமன் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் அங்கே நிற்கிறேன்டா வஜாவுலான்லேருந்து பலாலிக்கு போகிற விடுபட்ட பாதையெல்லாம் வந்து நிற்கிறேன். வெண்மைக்காலம் விடுபட்டு இப்போ நிறைய பேர் வந்து சம்மந்தான விடயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் ஒரு வழிப்போக்கனாக இருந்து கொண்டு சில வழிகளை காட்டாமல் இருக்கக்கூடாது என்றபடியாக தான் இந்த வழிப்போக்கன் இந்த வழி நோக்கி வரைக்க காட்டப்படுற வீடியோன்னு இந்த வீடியோ. உண்மையிலாம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணம் வந்து உங்களுக்கு காண்பிக்கிற மட்டும்தான். ஆனால் இந்த இடத்த வந்து ஒரு இளைஞனை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நாம் வரலாம், இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், அதே நேரம் வந்து இந்த இயற்கையான ரசிக்கலாம் ஒரு இளைஞனை. ஆனால் இந்த இடத்துல 36 வருடங்களுக்கு முன்னால் இடம்பெற்ற பிரச்சனைகள், அதுக்கு முதல் வாழ்ந்த மக்களின் வாழ்வியல் என்பது வந்து இந்த ஊரை சார்ந்தவர்கள் இங்கே வரைக்கு தான் அவைக்கு தான் அது விளங்கும். என்னால் ஒரு நிலம் ஒரு ஊரும் வந்து ஒருத்தன் அடையாளம் ரெண்டு உணர்வுகள் எல்லாம் கலந்து விடாமல் தான் இருந்திருக்கு. அந்த இடத்தை விட்டு முன்னைய காலங்களில் விட்டு போய் கேவலுக்கு ஒரு மன வழின்றது பலமாக தான் இருந்திருக்கு. அவைகள் திரும்பி இங்கே வந்து பார்க்க பழைய ஞாபகங்களை மீட்கக்கூடியமாக இருக்கும், அதே நேரம் வழிகளும் இருக்கும். ஒரு சிறிய சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே நிறைய மாற்றங்களை நாங்கள் கடந்து வந்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வருது. ஆனால் ஒரு 36 வருடங்களுக்கு பிறகு இங்கே வரைக்கும் வந்து அவைக்கு எவ்வளோ மாற்றங்களை பார்ப்பினோம் என்று சொல்லில் அடங்க முடியாது. அதில் முக்கியம் வந்து இந்த இடத்துல வசிக்க வந்து கூடுதல் முன்பு இருந்த காலங்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. வழிபோக்கன் என்றும் அரசியல் பதவி இல்லை, ஒரு வாழ்வியல் பதவியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன். முந்தி இருக்கிற காலப்பகுதியில் வந்து ஒரு ஒற்றுமை, இப்போ ஒற்றுமை இருக்கான்னு கேட்டால் இருக்கானா பெரிதளவில் இல்லை. அது மாதிரி பொதுநலமாக வாழ்ந்தவர் வந்து கூட பொதுநலமாக வாழ்ந்தவர் கூட அவர்கள் செய்த தியாகங்கள் கூட எங்கள் பற்றுதல்ன்றது கூட தான். இப்போ வாக்கிக்கு அது குறைந்து ஒன்றா போகுது. இப்போ எனக்கும் கூட சுயநலமான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற ஒரு நோக்கத்தில் நானும் போய்கொண்டிருக்கேன். பொதுநலம் இருக்குது தான், சமூக அக்கறை இருக்குது தான். ஆனால் முந்திருந்த அக்கறை இருக்காது, முந்திருந்த ஒற்றுமை இருக்காது, முந்திருந்த எங்களோட வாழ்வியல் வந்து இப்போ இருக்காது. அதில் வந்து இந்த இடத்தை வந்து பார்க்க அந்த வாழ்வியல் மாற்றங்களும் தெரியும், இந்த இடத்துலேயே மாற்றங்கள் இருக்கும். அப்புறம் நிறைய விடயங்கள் இருக்கும். இதுக்கு முதல் பலாலிக்கு முன்பு இருக்கிற சில காணிகள் விடுபட்டு இருந்தாலும் சில காணிகள் பயன்படுத்தப்படுது, சில காணிகள் வந்து அப்படியான் இருக்குது. அப்படி இருக்க ஒரு குறைஞ்சபட்சத்தில் நாங்கள் அதை ஒரு விவசாயம் செய்கிறவர்கள் வழங்கலாம், இல்லை ஒரு பிரியோசனமாக இருக்கிறவர்கள் குத்தை அடிப்படையில் வழங்கலாம். ஏன்னா இந்த நிலங்கள் வந்து இப்போவும் செழுமையாக இருக்கும். அப்போ இந்த வழிபோக்கில் வந்து இந்த இடத்தை தான், இந்த ரோட்டை தான் காண்பிக்க போகிறேன். இன்னும் பல இடங்கள் விடப்பட்ட இடங்களை காண்பிக்கிறேன். முக்கியமாக வழிபோக்கினை நான் இங்கே வந்து பார்க்க வாராக்கள் இந்த ஊரை சார்ந்தவர்களை வந்து கதைக்க போகிறேன். அவன் உணர்வுகளை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி எங்களுக்குள்ளான சுயநலம் பொதுநலமான வித்தியாசங்கள் என்ன இருக்குன்றதை நான் பார்க்க போகிறேன். சிலோட நானும் குறிப்பிட்டு போனால் உண்மையிலே வந்து முந்தைய ஆக்கின வாழ்வியலுக்கும் பேருக்கு ஆக்கின வாழ்வியலுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ வாங்க, நாங்கள் ஒரு 36 வருடங்களுக்கு பின்னர் ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த இடத்த உங்களுக்கு நான் வழிபோக்கனில் காண்பிக்க போகிறேன். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். வணக்கம். உங்கள் சம்பந்தமாக சரி அறிமுகங்கிட்ட பேர்கள். என்னோடய பேர் காரலசிங்கம் பலாலி. இப்போ அந்த ரோட்டு வந்து 34 வருஷமாக விடுபடாக இருந்தது. இப்போ விடுபட்டு இப்போ ஒரு கிழமை தான் வரும். ரோட்டு நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஜனங்கள் போய் வரதெல்லாம் இதாக இருக்குது. வேறு அங்கால தான் கேட்கறது ரோட்டு தான், அங்கால ஏர்போர்ட் பக்கம் விடையில்லை. இந்த ரோட்டு அச்சுவில் ஒரு விட்டுருக்கு. இப்போ ஓகே, உங்களுக்கு எத்தனை வயது? 63. ஓகே, இப்போ இந்த 34 வருடங்கள் முதல் இந்த ரோட் முதல்ல அப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரிந்தானே. அப்போ இருந்த இந்த சூழலுக்கும் இப்போ இருக்கிற சூழலுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ இருக்கிற சூழல் வந்து நல்லா இருக்குது. முந்தைய சூழலாம் கிடங்கு பண்ணாமல் தான் இருந்தது. இப்போ காப்பீட்டு அடித்து நல்ல ரோட்டாக தான் இருக்குது. ஓகே, இங்கே கூட வசதி மக்கள் வந்து இப்போ இங்கே இருக்கணும். இதெல்லாம் இடம் வந்து பலாட்டு தான், யாழ்ப்பாணம் அப்படி வெளிப்படை பலாலி அப்படியெல்லாம் கன்னடத்தில் இருக்கணும். இப்போ பன்னி பிராந்தியத்திலும் கூடுதலாக இருக்கணும், பன்னி குடும்பம் எல்லா இடத்துலையும் கூடுதலாக இருக்கணும். இன்னும் முழுவடியும் செய்யப்படவே இல்லை. ஓகே, இப்போ இதுக்கு முதல் பலாலிக்கு முன்பு இருக்கிற காணிகள் சிலது விடுபட்டது. இப்போ அந்த காணிகளில் இப்போ என்னென்ன மாற்றங்கள் இருக்குது? அந்த காணியில் இப்போ விவசாயம் எல்லாம் செய்கிறாங்க, வீடெல்லாம் கட்டி இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, உங்களோட பார்வைக்கும் உங்களோட அனுபவத்துக்கும் இப்படி பாதையை திறந்து விட்ட கையோட இதை வந்து பார்க்கவும் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த பாதை திறந்து விட்ட விட நல்லா தான் இருக்குது, எந்த குறைவற்றங்களும் இல்லை. முதலும் இந்த சூழலில் உள்ள மரங்கள்லாம் இருந்தால் இல்லை இது இப்போ தான் அப்புறம் 90ஆம் ஆண்டு புற வைக்கப்பட்ட மரங்கள்லாம் இது இல்லை. இந்த இடம் வந்து முதல் பழைய காலங்களில் என்னத்துக்கு ஃபேமஸான இடமா இருந்தது? தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு தான். தோட்டத்துக்கு மற்ற கடையெல்லாம் இருந்தது. இப்போ கடையெல்லாம் சீரடைஞ்சு அப்படியே எல்லாம் இராணுவத்தாலெல்லாம் தான் அவங்க தள்ளப்பட்டு உள்ளது. ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க இந்த நிலம் வந்து இப்போவும் தோட்டம் செய்யக்கூடிய வசதிகள் அந்த நிலம் அதே செழுமையாக இருக்கா? அதே செழுமையாக இருக்கா. எல்லாம் தள்ளணும், 10 வாழை தான் இருக்குது கூடுதலாக. சரியாக இப்போ எங்கேருந்து எங்கே போகிற மட்டும் ரோட் வந்து விட்டுருக்கணும்? இப்போ இதில் வசவடான் பள்ளிக்கூடத்துலேருந்து
கொட்டதப்பில் முறுக்க விட்டுருக்கு. எத்தனை கிலோமீட்டர் வரும்? 1 கிலோமீட்டருக்குள்ள பேர். ஓகே, இந்த பாதை விட்டதால் கூட பயன்பெற போகிற மக்கள், இந்த மக்கள் வசாவலான் மக்களும் சேலை எடுத்த மக்களும் இதால் பயன்படுத்தினேன். எப்படி வரலாம்? அப்படி அச்சிலேருந்து வந்து நேராக யாழ்ப்பாணம் போகலாம், தெல்லிப்பளை கட்டுவனுக்கு போகலாம், எல்லா இடம் போகலாம். இந்த பாதையில் இது முக்கியமான பிரதான பாதை. மற்ற வந்து இந்த பாதை சுமார் எத்தனை கிலோமீட்டர் வரும்? விடுவட்ட பாதை. விடுவட்ட பாதை வந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் பேர். நீங்கள் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறபடியால் உங்களுக்கு இந்த பாதை வந்து உங்களோட பிரயாணத்துக்கு பயன்படுதா? ஓமாம், பயன்படுது. முந்தைய அதில் சுற்றி தான் போகிறது. 3 கிலோமீட்டர் போகணும், இப்போ 1.5 கிலோமீட்டர் கிட்டடியாக போகலாம். இந்த பாதை மட்டும்தான் விட்டுருக்கா, காணிகளும் விடுபட்டுருக்கா? பாதை மட்டும்தான் விட்டுருக்கு, காணி விடுபட இல்லை. பாதை மட்டும்தான் விட்டுருக்கு. ஓகே, அந்த இன்னொரு பாதை வந்து அடைக்கப்பட்டிருக்கு. அந்த பாதை இந்த பாதை? அந்த பாதை தம்பாலேருந்து ஏர்போர்ட்டு வர பாதை அடைக்கப்பட்டிருக்கு. அது இன்னும் விட இல்லை. எத்தனை கிலோமீட்டர் வரும்? அது 2 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஓகே, உங்களோட பேரவில் வந்து இப்போ இந்த பாதையெல்லாம் விடுபட்டு இங்கே காணியெல்லாம் விடுபட்டால் இந்த இடம் எப்படி மாறும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் இடம் வளம் போல கடையெல்லாம் கட்டி வளம் போல நிலமாய் வரும். இப்போ விடுபட இல்லை, விட்டுவிட்டால் தானே கடையெல்லாம் கட்டிடும். இப்போ இதாக தானே இருக்குது, இராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ கட்டுப்பாடு இருந்ததை தாண்டி இப்போ யாழ்ப்பாணத்தில் நிலங்களில் வந்து வீடுகள் மனைகள் வந்து வேண்டது இப்போ விவசாயம் கூட செயற்கை பசலைகளை ஓரளவு பாவைக்க வலிக்கிட்டுனா அப்படியான விடயங்கள் இடம்பெறைக இங்கே வந்து விவசாயம் செய்ய அந்த பயிர் வந்து ஒரு இயற்கையான பயிராக இருக்குமா, இல்லை தரமான பயிராக இருக்குமா? தரமான பயிராக இருக்கும். இயற்கையான பயிர் இல்லை, தரமான பயிராக இருக்கும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? விவசாயம். விவசாயம் தான். விவசாய பிறகு நகரப்புறங்கள் இருக்கிற நிலங்கள் இருக்குது தானே, அந்த நிலத்துக்கும் இங்கே இருக்கிற நிலத்துக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நிலம் வந்து அந்த தரமண்டு ஒன்று இல்லையா? தரமண்டு இருக்குது, விட்ட இடத்துலையும் தரமான இருக்குது, விடாத இடத்துலையும் தரமான மண் இருக்குது. இந்த மண் உங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி இந்த மண் நல்ல மண், சிவப்பு மண் தான் நல்ல மண். இதில் இப்போ குளங்கள் கிணறுகள் இங்கே இருக்கா? இல்லை இல்லை, குளங்கள் இல்லை, கிணறு இருக்குது. கிணறுன்றது இப்போ உடனடியாக எடுக்கலாம், தாழ்மா போனால் தான் தண்ணி. 40 அடி தாளத்தில் இருக்குது. இப்போ ராணுவம் தான் கிணறுலாம் மூடிட்டாங்க. இனி திரும்பத்தான் தோண்ட வேணும். அந்த கிணறு விட்ட இடத்தான் தோண்டுறாங்க. கிணறு இடம் புதுசாக அமைக்க வேணும். நீங்கள் விவசாயம் செய்கிறபடியால் இந்த நிலத்தில் இந்த பயிர் வந்து கூட விளையக்கூடிய சாத்தியக்கூறு? இதில் வெங்காயம், தக்காளி, மிளகாய்க்கண்டு எல்லா பயிரும் பெறும். என்னோடய ஃப்யூச்சரில் வந்து பெரிய ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய இடமா? ஏற்றுமதி முந்தைய ஏற்றுமதி செய்து கொண்டு தான் இருந்தாலும் இப்போ ராணுவ கட்டுப்பாட்டால் ஒன்று ஏற்றுமதி செய்ய எல்லாம் சீரழிஞ்சு போயிருந்தது. இங்கேருந்து மக்கள் என்ன காரணத்துக்காக இங்கேருந்து போன இடம் இந்த இடம் வந்து கைப்பற்றப்பட்டு வந்தது? இது வந்து 83ஆம் ஆண்டு ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளது. அடித்து ஆக்கின கொடுத்த பிறகு தான் ஜனம் எல்லாம் வலிக்கிட்டு இடம்பெயர்ந்து அப்படி அந்த சின்னமாக ஓடி எல்லா இடத்தையும் முதல் குடியேற்றமாகி இருந்தது இடம்பெயர்ந்து. இப்போ தான் 2006 2007 கூட கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொண்டு இருக்காங்க. 2007 விட தொடங்கி எது விட்டுருக்கு, இன்னும் ஃபுல்லாக விட்டு முடியலை. ஓகே, இப்போ இந்த காணிகள் வந்து விடுவதை பார்க்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? ஆமாம், விடுற பார்க்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களோட நம்பிக்கை வருதா நாட்டில் மாற்றம் ஏற்படும்? நம்பிக்கை வேறு மாற்றம் ஏற்படும். இப்போவே மாற்றம் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. வணக்கம், உங்கள் சம்பந்தம் சரி அறிமுகம்? ஆறுமுகம் மாலிங்கம், ஊர் பசாவுலான். இந்த இடம் தான். இந்த இடம். ஓகே, ஆமாம், உங்கள் சம்பந்தம் அறிமுகம்? ஆறுமுகம் அன்னலட்சுமி. ஓகே, நீங்கள் சகோதரங்கள். ஓகே, இது உங்களோட ஊர் தானே? ஓகே, இப்போ என்ன கேள்வின்னா, இப்போ இந்த ஊரை விட்டு நீங்கள் 36 வருடங்கள் முதல் போயிருப்பீங்களானே, அப்போ இவங்களோட மனநிலை எப்படி இருந்தது? மனநிலை ஒரு உடைஞ்சி எங்கிட்ட ஊரை விட்டுட்டு வந்துட்டோம்ன்ற பெரிய கவலை. இப்போ தான் எங்கிட்ட ரோட்டை பார்க்க எங்கிட்ட காணியை பார்க்க காணியை என்னட்டு பிடிக்கிறேன்ட்டு தெரியாம கிடக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தது 36 வருடங்கள் வந்து இடத்த விட்டு போயிருக்கோம்? எங்களுக்கு சரியான கஷ்டம். அப்போ வெறும் இல்லை, சின்ன குழந்தைகளோட நாங்கள் அழுது தான் நாங்கள் இத்தனை இடமெல்லாம் வன்னி பங்கம் எல்லாம் போயிட்டு இத்தனை இடங்கள் எல்லாம் இருந்து தான் நாங்கள் இந்திய இராணுவத்தின் இருந்து பிறகு திரும்ப ஓடிப்போய் எல்லாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் நாங்கள். இதுக்கு முதல் நீங்கள் எங்கே இருந்தீங்க? இப்போ இந்த இடத்துக்கு வர முதல் பசாவளான் தான். பசாவளான் சந்திக்கு மேற்கால தான், பக்கத்தை தான் இருந்த நாங்கள். எங்களை இன்னல் மத்தியெல்லாம் போயிருப்பீங்க, அது தெரியுது. ஆனால் திரும்பி ரெண்டே தான் இந்த இடத்த முதல்ல பார்க்குறீங்க. பார்க்கவே உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? ஒன்றும் தெரிய இல்லை, எங்கட ஒன்றும் தெரிய இல்லை, இருட்டுமாய் இருக்குது. முதல் நீங்கள் இருந்த இடங்களை கண்டுபிடிக்க இல்லாமல் கிடக்குது. உங்கள்ட்ட இது சம்மந்தமான ஆவணங்கள் இருக்குன்னு தானே? ஓகே, இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு எத்தனை அந்தரம் பாருங்க? நான் 4 அந்தரம் வந்துட்டேன். இதில் வரைக்கும் ஆஜியாக இருந்து விநாயகர் இருந்த ஆலமரத்தில் இருந்து கொண்டே இருப்பேன். அதில் அப்போ முதல் இந்த இடத்து வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல் வரைக்கும் அந்த வயதில் வீடியோ எடுத்து அந்த வய எடுத்து இந்த சூழல் வந்து முதலும் இப்படி இருந்தால் இல்லாட்டி இப்போ தான் மாறி இருக்கா? தான் மாறிட்டுது. முதல்ல இந்த இடம் அப்படி பெரிய விலாசமான சந்தியண்டா பெரிய இதான் முந்தி எப்படி இருந்தம்மா? ஆமா, உங்களை சந்திகள் சொல்லல தம்பி. இப்பதான் எல்லாம் உடம்பெல்லாம் தெரியாம மாறி கிடக்குண்டுமே தெரியல. கோயில்
பிள்ளையா கோயில் மானம்பரா கோயில் எல்லாம் எங்களை மேடம் கேட்காமத்தான் எங்களை சந்தி என்றாலும் கண்டு கொண்டு போவோம் போட்டு வந்தேன் நாங்கள். உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது வந்து ஒரு தொலைக்காட்சி ரீதியாக மக்களுக்கு காட்டுறதுக்கு தான். இப்போ எங்களுக்கு அந்த வலிகள் வடுக்கள் வந்து உண்மையில் தெரியலை. இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து வெறினமேனா வந்து இந்த இடத்த பார்த்து ரசிச்சுட்டு போகிறதுக்கு தான். ஆனால் இதுக்கு முன்னால் இந்த விடயங்கள் ஒரு சில தெரிஞ்சாலும் பல விடயங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது. அது உங்களுக்கு தான் தெரியும் அந்த வலிகள் வந்து. திருப்பி ஒரு 36 வருடங்களுக்கு பிறகு இங்கே வரைக்கும் எப்படி இருக்கு? ஒரு ஆசமாயிட்டானே எங்களை இடத்த தெரியலையோண்டு தான் வாரம். இப்போ இது எங்களை இடத்த பிடிக்கலாம கிடக்கு குறிப்பு. என்னென்ன கண்டுபிடிக்க போகிறீங்க? அதான் என்னென்னு கண்டுபிடிக்கிறது, இதுகள் எல்லாம் இல்லாமல் போனால் தான் கண்டுபிடிக்கலாம். அந்த கிணறு இருக்கு, அந்த அந்த அடையாளத்துக்கு தான் அந்த எங்கள்கிட்ட வீடு கண்டுபிடிக்கலாம். ஓகே, நன்றி. உங்களோட காணியை சந்தோஷமாக பாருங்க. தம்பி வணக்கம். வேறு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிடும் ஈழத்தொரு கலைஞரால். தம்பி, இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துக்கிறீங்களாண்ணே? முதல் தரமே தினா தரம் பாருங்க. இது நான் இப்போ 2ஆம் தரம் பாருங்க. தீபாவளி என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன் 50 தரம். அப்போக்கும் எங்களுக்கு தெரியாதானே இந்த காலத்தில் சண்டை பிடிச்ச நாங்கள் பிறக்கிற முதலே சண்டையில் இடத்த பிடிச்சிட்டேன்னு சொன்னவன் இப்போ விட்டுருக்காங்க. ஆனால் உண்மை வரைக்கும் உண்மை ஒரு பச்சை பசங்க ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாரி ஒரு ஃபீல் ஆகுறாங்க. நல்லா இருக்குது. அதே மாதிரி இப்படி ரோட்டை விட்ட மாதிரி காணியையும் விட்டு கொடுத்துட்டோம்னாலும் இன்னும் நல்லா இருக்கும். சரி, இப்போ வழிபோகும்போது அரசியல் பதிவு இல்லை. சரி, அரசியல் இப்போ இந்த மாற்றங்களை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா? நோமலா இதுதானே விரும்புகிறீங்களா நீங்கள்? மாற்றங்களை விரும்பத்தானே. உண்மையாக மாற்றங்கள் தேவை தானே வாழ்க்கைண்டா. சரி, ஓகே. நீங்கள் 2ஆம் தரம் வந்ததுக்கான காரணம் என்ன? திருப்பி ஃப்ரெண்டோட அப்படி திருப்பி ஒரு முதல் வேறு ஒரு செட்டோட வந்து நாங்களே இப்போ திருப்பி இன்னொரு செட்டோட வந்திருக்கோம். இது ஒரு சுற்றுலாத்தலமாக மாறிக்கொண்டிருக்கோம். எங்களுக்கு சுற்றுலாத்தலம். ஆனால் இங்கே வாழ்ந்து அனுபவிச்ச ஆக்களுக்கு அது ஒரு சொர்க்கம் மாதிரி தானே. இங்கேயே வாழ்ந்திருந்த ஆக்களுக்கு இப்போ நிறைய காலத்துக்கு பிறகு பார்க்குற ஆக்களுக்கு உண்மையாக இது ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும். அவைக்கு ஒரு கிணவாக இருக்கும். திருப்பி இங்கே வாழ்ந்தா என்ன மாதிரி ஒரு கிணவாக இருக்கும். நார்மலாக வந்து நார்மல் பாதைகள் இருக்குது தானே. இப்போ யாழ்ப்பாணம் நிறைய இடங்களில் போயிருப்போம். அந்த இடங்களில் பிரயாணம் செய்கிறதுக்கு இந்த இடத்துல பிரயாணம் செய்ய என்ன வித்தியாசம் இருக்குது? இப்போ என்ன சொல்கிறது, நிறைய மரங்கள் இருக்குது. இன்னும் அந்த அங்கட இப்போ யாழ்ப்பாண பக்கம் ரோட்டை பார்த்தால் ஃபுல்லாக பில்டிங் தான் இருக்குது. இன்னும் இங்கே இயக்க மாறாமலுக்கு அப்படி ஃபுல்லாக பச்சை பசையிலண்டே இருக்குது. அதான் ஒரு இயக்கம். அதை ஒன்று தான் ஒரு வித்தியாசம். மெட்டது சுத்தவர முள்ளு கம்பிகளும் இருக்குது. முள்ளு கம்பிகள் விரைவில் அகற்றப்படலாம். நன்றி. நன்றி. அம்மா வணக்கம். எத்தனை வருஷம் அப்புறம் உங்களோட ஊருண்ட ரோட்டை பார்க்குறீங்க? 36 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறோம். ஓகேம்மா. இப்போ நீங்கள் 36 வருஷத்துக்கு முதல் வலிக்கிறீங்க. உங்களுக்கு எப்படியான மனநிலை இருந்தது? ஊரை விட்டு பிரியக்க இத்தனை இடம்புளுக்கு தெரிஞ்சு தான் கிடச்சி இங்கே தான் இருந்தேன். நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருந்தோம். கடை வரைக்கும் இதெல்லாம் கை வெட்டி இதுண்டு ஒரு கை இல்லை அவருக்கு. அதோட நாங்கள் அங்கால இடம்பெயர்ந்து போய் அங்கால இருந்தேன் நாங்கள். ஓகே. இப்போ நீங்கள் இருந்த இடத்த சரியாக கண்டுபிடிக்கக்கூடியமாக இருக்கா? விவசாயம் எங்கட இடம் மங்கால குறும்பசட்டி சந்தி. அதால் போகணும். இதாலும் போகலாம் எங்கட இதால். உங்கள் இடத்துக்கு விட்டுட்டோமா பாதை? இப்போ எங்கட இடத்துக்கு அதால் விடையில இன்னும் இந்த சந்தியாலான்னு இப்போ விட்டுருக்கணும். ஓகே. இப்போ உங்களுக்கு 36 வருடங்களுக்கு பிறகு இந்த இடத்த பார்க்க எப்படி இருக்குது? இப்போ சந்தோஷமாக இருக்குது. இப்போ முந்தி இருந்த இடத்துக்கு இப்போ இருக்க இடத்துக்கு என்ன வித்தியாசம்? இப்போ வித்தியாசம் நல்லா தான் இருக்குது இந்த இடங்கள். முதல் நல்லா இருக்குது. முதல் நல்லா இருந்தது. இப்போ கொஞ்ச காலம் இல்லை தானே. இப்போ பரவாயில்ல இருக்கு. இப்போ உங்களுக்கு வயது கூடனுடையாக முந்தி இந்த சமூகத்தில் இந்த இடத்துல நீங்கள் இருக்கைக்கு வந்து எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு பொதுநலமான ஆக்களை தான் இருந்திருப்பேன். இப்போ பார்த்தா ஒரு சுயநலம்ன்றது வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல திருப்பி இதே ஊர் மக்கள் வந்து இருந்தால் அதே மாதிரி ஒற்றுமையாக பொதுநலமாக வாழ்வினுமா இல்லாட்டி சுயநல வாழ்க்கைக்குள்ளே போயிடும்? இல்லை, ஒற்றுமையாக இருப்போம் நம்ம எல்லாரும் வந்திருந்தா. இந்த ஊர் மக்கள் வந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? சந்தோஷம் தானே. உங்களோட உறவினர் யாரும் இந்த ஊருக்குள்ளே இருக்கணும்? இருக்கணும், வெட்டிடத்தான் இருக்கணும். பெஞ்சால இன்னும் வரையலாம். அவையில் வந்து பார்த்தேன் அந்த இடத்து. கொஞ்சம் பேர் வந்து பார்த்தவன். என்ன சொல்லினோம்? அவன் இப்போ பார்க்க நல்லா இருக்கான். இடங்கள் ரோட்டெல்லாம் நல்ல மாதிரி இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி முதல் இப்படி ரோட்டு இருந்திருக்கா? முதல்ல என்ன ரோட்டு இருந்தீங்க? முதலும் இருந்தால் தான் நான் இப்போ நல்ல இதாக இருக்கு ரோட்டு. ஓகே. உங்களோட வேறு இந்த இடம் எப்படி இருக்குது? நாங்கள் 11 வருஷத்துக்கு பிறகு இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நல்ல சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும். தம்பி, உங்களுக்கு நிறைய இடங்கள் போயிருப்பீங்களாண்ணே. இந்த இடத்துல என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? இந்த காட்சி ஓகே. ஆமாம். இப்போ ஃபைனலாக வந்து உங்களுக்கு இந்த இடம் வந்து ஃபுல்லாக விடுபட்டு வந்தால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? எங்களும் நிறைய சந்தோஷங்கள் ஆக்கள் வரக்குள்ள நல்ல இதாக இருக்கும் தானே. முந்தி பழைய மாதிரி இருக்கும். சந்தோஷமாக
எல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபுல்லாக அந்த இடம் முடிவிட்டு பழைய வந்து எங்களுக்கு இப்போ சின்னல நாங்கள் அனுபவம் இல்லை தானே இனி அனுபவம் எங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்குது நிறைய ஜனங்கள் வருங்கள் தானே அப்போ இந்த இடமும் நல்ல ஒரு சந்தோஷமான இடம் தானே அப்போ அதில் நல்ல சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ரெண்டே முதல் தரம் வந்து பார்க்குறீங்க? ஓகே. முதல் தரம் பார்க்க எப்படி இருந்தது? முதல் கொஞ்சம் இதாக இருந்தால் இப்போ நல்ல ஜனங்கள் புழக்கமாக இருக்குது, நல்ல சந்தோஷமாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஓகே, நன்றி. ஐயா வணக்கம். இப்போ உங்களோட கேள்விக்கு முதல் இந்த மீசை வந்து எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க? மீசினா 16 இருந்து அப்படி இதுக்கு நான் ஒரு பட்டம் இல்லை வளைக்காம இல்லை ஏன் முறுக்கு மீசையாக வளர்க்குறீங்க? தண்டை வாழையே அப்படி முழுகி கொண்டு போகலையோ நானும் வீசில் வளைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, இளைஞர் வந்து இப்போ தாடி இல்லாமல் மீசை எல்லாம் இருந்து இப்போ கொஞ்சம் காலத்தில் வந்து தாடி மீசைன்னு தெரியணும். திருப்பியும் பழையபடி முறுக்கு மீசை வரைக்கும் அதை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது ஃபேஷனுக்கு வளர்க்கணும். இது ஃபேஷன் இல்லை, ஆம்பளை உண்டவனுக்கு மீசை இருக்கணும், மீசை கொஞ்சம் முறுக்கி இருக்கணும். அதான் அந்த ஆம்பளை. ஓகே ஐயா, என்னென்னால் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எத்தனை வருடத்தை பிறகு இதால் வாரியது? இது 90 பிறகு இந்த போன ஜனாதிபதி எலெக்ஷனை பிறகு இது திறந்து விட்டு கிடக்கு. 34 வருஷமாக ஆகுது. ஓகே, அத்தனை வருடங்களுக்கு பிறகு இந்த பாதையை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? பார்க்க சந்தோஷமாக இருக்குது. முந்தி இருந்ததை விட நல்ல இன்னும் மிச்ச இடங்களையும் விட்டுச்சின்னு பண்ணி சொன்னால் இன்னும் சந்தோஷம்தான். ஓகே, நீங்கள் இந்த ஊரை சார்ந்தார்கள் வந்து முந்தி 34 வருடங்கள் முதல் பிரிஞ்சு போயிருப்பாங்க. அந்த நாங்கள் நீங்களும் போனீங்களா? 90 எல்லாம் ஓட்டாமலிக்கா முழுக்க. அப்போ வலிக்கிறதுக்கு நம்பிக்கை இருந்தேன் இந்த ரோடு நான் திரும்பி வரும்போது நம்பிக்கை இருந்தேன். இல்லை நாங்கள் 90 வலிக்கிட்டு போய் இப்படியே போய் வன்னிக்கு போய் இந்த வன்னியால் திரும்பி வந்து இந்த எங்கள் புத்தூர் ஒரு அளப்படி ஒரு இடங்களில் இருந்திருந்தால் 2016 எங்களை இங்கே விட்டு அங்கே பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அவ்வளோதான் எங்களோட இடம். அதெல்லாம் விட்டுச்சினோம் விட்டு போய் நிற்பான் இந்த பாதையத்தோடு நெஞ்சா விட்டு கிடக்கு. ஓகே, இப்போ இந்த நிலங்களில் குடியேற்றங்கள் வந்த பிறகு என்ன விவசாயம்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குமா? முழுக்க விவசாய பூமி தானே முழுக்க. இங்கே என்ன கூட பயிர் உற்பத்தி செய்கிறது? வெங்காயம், பீட்ரூட்டு, கரட்டு, இதெல்லாம் முக்கியமான பயிர். வேறு வாழை, நெல்லுகளை ஒன்றும் செய்யலாது. தக்காளி, கத்தரி, முக்கியமான அந்த பயிர்களாக நெல் விதைக்கிறாது இங்கே. ஓகே, இப்போ 34 வருடங்களுக்கு பிறகு மக்கள் இங்கே வந்து இருந்தால், இப்போ நீங்களும் இருக்கிறீங்கன்னு வைங்க, இருக்கைக்கு வந்து 34 வருடங்களுக்கு முதல் இருந்த சுதந்திரம், முதல் இருந்த ஒரு பொது நோக்கான வாழ்வு இப்போ இருக்குமா இல்லை மாறிடுமா? ரெண்டு மாதிரி சந்தோஷமாக தான் பெருமா வைக்க. ஏன்னு சொன்னால் இங்கே உள்ள சந்தோஷம் வராது. இப்போ நாங்கள் இங்கே இருந்து சாப்பாடு இருந்தாலும் இந்த ஏரியா தண்ணியை குடித்தாலும் தென்பு தான். மற்றது அங்கெல்லாம் போனால் சில தான் நான் சொந்த இடத்துல இருக்கிற மாதிரி வேறு நாங்கள் கொட்டில் வீட்டில் இருந்தாலும் அது சந்தோஷம்தான். லெவல் வீட்டில் பேர் இன்னொரு ஆளுடைய வீட்டில் கல்வியில் இருக்கிறத விட கொட்டிலுக்குள்ளே இருந்தால் இங்கே ஒரு இருக்குன்னு தானே. இப்போ உங்களுக்கு தெரிந்த அளவில் வந்து இப்போ இங்கே இருக்கிற இளைஞர் வந்து கூட வெளிநாடு நோக்கி போயினோம். வெளிநாட்டுக்கு போய் வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷம் இருக்கா, இங்கே இருக்கிற வாழ்க்கை சந்தோஷம் இருக்கும்? அது அப்போவே இங்கே பிரச்சனை தானே. பிரச்சனையால தொழில் வாய்ப்பில் போனவே போனால் உழைப்பிப்பா அவை அங்கே இருக்கிறபடியாக தான் ஒரு அளவு இப்போ நாங்கள் இப்படி இருக்கிறது காரணம். இல்லை என்றால் பெரிய கஷ்டம் தானே வரும். அங்கே பணம் பெறாட்டில் இங்கே பெரிய டவுனண்ட பாடாதோ பாடுதான். இனி இவர் வந்திருக்கிற இப்போ புதிய ஜனாதிபதி இனி இவர் செய்வார் போல இவருடைய போக்கு வேறு, அவையின் போக்கு வேறு. அவை மதம் 2 துவேஷங்கள் அப்படி இப்படின்ட்டு அங்கே சிங்கள மக்களையும் பிரித்து தமிழ் மக்களையும் பிரித்து வச்சு ஆட்சியை செய்து தண்டை வண்டியை ஓட்டி கொண்டு இருந்தாங்க. ஆனால் இது வந்து அவரும் அரசாங்கத்தால் கஷ்டப்பட்டார்கள் தான். இப்போ எங்களோட போராட்டங்கள் மாதிரி அவையும் செய்தவை எங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு இப்போ எங்களுக்கு முன்னே 72 எங்களுக்கும் தெரியும். அப்போ அவைக்கு அந்த வலியும் விளங்கும். அரசாங்கத்தால் அவையும் பாதிக்கப்பட்டார்கள் தான். உங்களுக்கு இருந்தால் அங்கே இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிச்சு அப்படி இப்படி தெரிஞ்சு இப்போ எங்கள்கிட்ட படிக்கங்கள் மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்ட இப்போ அவைக்கு அந்த வலி விளங்கும். அப்போ இதால் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பினோம். அந்த கஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி தாங்களும் செய்யணும். அந்த நம்பிக்கையெல்லாம் மக்களும் அவைக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம். நாங்களும் அவைக்கு தான் கொடுத்துருக்கோம். மற்ற எங்கட இந்த வெள்ளை வெட்டிக்காரங்களை வாழ்க்கையில் இவங்களை வளவைக்கு கண்டக்கூடாது ஆக்களை. ஓகே, அப்போ நீங்களும் மாற்றங்களை விரும்புகிறீங்க? மாற்றத்தை விரும்பி நம்புகிறேன். வராமல் இருந்தால் ஏதோ வழி வரத்தானே வேணுமா? வராதுன்னு சொல்லக்கூடாது. கடாபி இத்தனை வருஷம் 42 வருஷம் அந்த கடாஜியாக கடாபியும் இல்லை. சதாங்குசேனின் இதர் அவரே மாதிரி வாங்குற அதுக்குள்ளே மோக்கு கிடந்து அவரே அடித்து தூக்குள்ள போட்டாங்க.
அங்கே மேலே ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு வெறும் மறுமொழி சொல்லி ஆகணும். கொஞ்ச காலம் நான் என்ற ஆணவம் இருக்க இந்த ராஜபக்ஷ ஆக்களின்னு இருக்கணும், தாப்பனை சிலையும் வச்சிக்கணும். இங்கே எங்களை கடலில் விழுந்து இந்த சின்னத்தை இப்படி கொண்டு விட்டு அங்கே சிலை வச்சான், கும்பிட்டான், இதுனே செய்தான். இப்போ கடைக்கு அவங்களே அவன் சிலையை மடிச்சு விடாச்சு ஆக்களை கடை நாட்டுக்கே விரையிலாமல் இருக்கிறார் யார் கொத்தபாயா. ஒரு நாளும் தங்கலாம். ஓகே, அப்படி ஒரு வாழ்க்கை வேணுமே, வேண்டாமே. அதான் மனுஷனே எல்லாருடைய மனுஷனோட உயிரும் ஒரே இதுதான். அவன் சிங்களம், இவன் முஸ்லீம், இவன் தமிழன் அதை கட்டக்கூடாது. எல்லாம் ஒரே உயிர் தான். எங்களை போல வலி தான் அவனுக்கு அடித்தா அவனுக்கும் அந்த வலி தான் இல்லையோ. இப்போ நாங்கள் அடித்தா அவன் அடிப்பான், அவன் அடித்தா நாங்கள் மாட்டிப்போம். அப்படி இருக்க ஒற்றுமையாக இருந்தால் இன்றைக்கு இந்த நாடு இன்ன நாடு. அப்போ உங்களோட இவ்வளோ கணிப்பின்படி பார்த்தால் இப்போ மாற்றங்கள் நடைபெற்று ஒற்றுமையாக இருந்தோம் என்றால் எங்களோட நாடு உச்சத்துக்கு அடையிறதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும், எத்தனை வருடம் எடுக்கும்? 75 வருஷமாச்சு நாங்கள் சுதந்திரம் கிடச்சி. 75 வருஷத்துலேயும் நாங்கள் மறந்து போட்டாங்க. அப்போ 75 வருஷம் அங்கே போனோம், திரும்பி இங்கே வரணும்னு சொன்னால் கொஞ்சம் காலம் எடுக்கும். திடீரெண்டு வராது. ஆனால் அந்த அரசாங்கமும் நல்லது செய்து புலம்பெயர் தமிழரும் எங்களை அங்கே இருக்கிறவைகளும் ஒத்துழைப்பு செய்தால் ஒரு குறுகிய காலம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அந்த மாதிரி டெவலப்பாக வரும். ஓகே, நன்றி. உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோமே இல்லை வரையா இருக்கிற புள்ள ஊட்டியாண்டாலும் நல்ல மாதிரி சந்தையாக இருக்கும். புலம்பெயர் அங்கால இருக்கிற மக்களுடைய ஆதரவும் தேவை. தனிச்சரிக்காங்க ஒழிஞ்சிக்கல, ஏன்டா அவ்வளோ வறுமையில் நிற்கிது, அப்படி அடிச்சொண்டு போயிட்டாங்க. நீ வெறும் வெறும் தண்டை போட்டு காய கொண்டாடுற இல்லை, வெறும் நீ இருந்து நீ இப்படி தான் மற்ற நாடு உதவியாலும் திருப்பி கொடுக்குற கடன் தானே. அப்போ இருக்கிறப்ப புலம்பெயர் இப்போ எங்கட நாட்டு ஆக்கள் அங்கால இருக்கிறவங்க கொடுத்தால் அது வைக்கின்ற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற நாடுகள் கொடுத்தா அது கடன் அடிப்படையெல்லாம் கொடுப்பான். இல்லையென்றா துண்டு 70 அதிபரிப்பான். இப்போ சீனாக்காரன் கொடுக்குறான், இந்த கொடுக்குறான். அவன் ஒரு தன் சுயநலத்தை பற்றி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறான். மீசை கேட்ட வீரவும் என துணைவருக்கு நன்றி. இப்போ என்னடா இப்போ இப்படி நீங்கள் எத்தனை வயசு உங்களுக்கு? 65 வயசு. ஓகே, 65 வயதில் நீங்கள் இப்படி இருக்கிறது. இப்போ உணவு முறை வந்து முந்தைய உணவு முறை என்ன வேறு இருந்தது? முந்தி நாங்கள் நினைச்ச உடனே எதையும் சாப்பிடுவோம் கொள்ளுவோம். இப்போ தெரியாது 40 ஏண்டா சுகர் உடம்பு பக்கலேன்ட்டு அந்த மாதிரி இருந்தான். சோறாக கொஞ்சம் குறைஞ்சிட்டா கண்டபடி ஒன்றும் சாப்பிடக்கூடாது. சாப்பாடு கொண்டோடு இருக்கணும். அதுக்கும் கொண்டோடனா கடை அது வாங்கினா அதுக்கும் காசும் வேணுமே. அப்போ கோதமாவை சாப்பாடை கண்டபடி சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடாம வேறு என்ன சாப்பிட்ற அதிலும் அங்கே சாப்பிட்றான்னு இதை இனி என்ன 65 ஆச்சு. இது இருக்கும் வரையும் பூ நீங்கள் மேட்டத்தை இவ்வளோ நம்புறீங்க, மேட்டத்தை பார்க்கும் பிறகு நீங்கள் இருக்கும் பார்ப்போம் கடவுள் விட மாட்டேங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தானே. அப்போ அந்த சந்தோஷம் பண்ணி அந்த நாங்கள் அனுபவிக்க வேணும். அப்போ கடவுள் இது வேறு எங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் காலம் இருந்து பார்த்துட்டு போனேன்னா விடுவேன். ஓகே, நன்றி. அப்படி தான் நினச்சி கொண்டு இருக்கிறேன் நானும். ஓகே, நன்றி. இந்த வழிபோக்கன் உண்மையில் உங்களை பிடிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன். இப்போ நான் இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தோன்னே இதில் கொஞ்சம் இடம் வந்தோன்னே இதில் வந்து வேலி அமைக்கப்பட்டிருக்கு. வேலி அமைக்கப்பட்டால் நீங்கள் யோசிப்பீங்களா இப்போ இன்னும் அகற்றப்படவில்லையா என்று. இப்போ பார்த்த விதத்தில் வந்து பாதை மட்டும்தான் விடுபட்டிருக்கு, சில இடங்கள் விடுபட்டிருக்கு. அது வந்து ஃப்யூச்சரில் வந்து ஃபுல்லாக விடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. கொஞ்சம் மாற்றங்கள் நடைபெற மாதிரி தான் தெரியுது. அப்போ நீங்கள் யோசிப்பீங்களா இப்போ இந்த வேலியை அகற்றப்படவில்லைன்னு. முதல் நாங்கள் இருந்த காலப்பகுதியில் இந்த வேலியை நாங்கள் பார்க்கலாம் இருந்தது. இப்போ நான் வேலியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வருங்காலத்தில் அகற்றப்படும் நம்ப வேண்டியான் நம்பாட்டியும் அது வந்து நடக்காமல் போகலாம். ஆனால் முன்பிருந்த காட்டிலும் நாங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் அமைந்ததே ஒரு விடயம். அந்த விடயம் சரி பிள்ளைன்றதை தாண்டி அந்த விடயத்தை நாங்கள் வந்து கருத்தில் கொள்ளணும். அப்போ இந்த வழிப்போக்கன் இதோட இந்த வேலியோட முடியுது. இன்னொரு வழிப்போக்கனில் வேலிகளை கடந்து பாதைகளை கடந்து இன்னொரு நல்ல வழிப்போக்கனில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வழிப்போக்கன் ஜீரவன். நன்றி, வணக்கம். மாற்றங்கள்.